அகதா கிறிஸ்டியின் லார்ட் எட்ஜ்வேர் இறந்துவிட்டார். அத்தியாயம் 15. சர் மோன்டாகு கார்னர். சிஸ்விக் நதிக்கரையில் அமைந்திருந்த சர் மோன்டாகு கார்னரின் இல்லத்தினை நாங்கள் அடைந்த பொழுது மணி ஏறத்தாழ 10 இருக்கும். பல வண்ண மலர்கள் பூத்து குலுங்கி கண்ணுக்கும் கருத்துக்கும் ஒரு சேர கவின் அளித்த நந்தவனத்தின் பின்னணியில் அமைதியான பங்களாவாக அமைந்திருந்த கட்டுமானம் அது. மர சட்டங்களும் வண்ண கண்ணாடி கதவுகளும் கொண்டு அழகாகவும் நேர்த்தியாகவும் எழுந்து நின்ற அருமைமிகு முன் அறைக்குள் நாங்கள் அனுமதிக்கப்பட்டோம். பல தூண்களும் உயர் மேற்கூரையும் அக்கூரையில் பல தினுசுகளில் ஆன தொங்கு விளக்குகளும் அமைந்து அரண்மனையின் ராஜா கூடும் இடம் போல விசாலமாய் இருந்தது. இவ்வறையின் வலப்புறத்தில் திறந்திருந்த கதவின் வழியே அடுத்து இருந்த உணவருந்தும் அறை கண்களில் பட்டது. அங்கு பலர் அமர்ந்து சாப்பிடும்படியான உயர்மர மேஜை ஒன்றும் அதில் பல மெழுகுவர்த்திகள் எரிய ஒளிவூட்டப்பட்டிருந்த சூழலும் கண்களுக்கு தென்பட்டன. இந்த வழியே வர்றீங்களா என பவ்யமாய் வழிகாட்டினான் பட்லர். அவன் காட்டிய வழியே நீண்டு விரிந்திருந்த படிகளில் ஏறி முதல் தளத்தில் நீளமாயிருந்த ஓர் அறைக்குள் நுழைந்தோம். இவ்வறையிலிருந்து பார்க்கும்போது கீழே வளைந்து சுழிந்து வேகமாய் ஓடிக்கொண்டிருந்த சிஸ்விக் நதி கண்கொள்ளா ரம்மிய காட்சியாக விளங்கிற்று. திருமிகு பாய்ரோ எங்களை வழிநடத்தி வந்த பணியால் அறிவித்தான். அறையில் இருந்த அனைத்து பொருட்களும் பழமையை நினைவூட்டும்படி சிரத்தையாய் தெரிவு செய்யப்பட்டிருந்தன. அங்கு நிலவிய பழங்காலத்து உயிர்ப்பும் அதனை கூட்டி காட்ட என்றே ஒளிர்ந்து கொண்டிருந்த ஒளி குறைந்த விளக்குகளும் பாரம்பரியம் மிகுந்த நூற்றாண்டுகளுக்குள் நம்மை இட்டு சென்றன. அறையின் எதிர்மூலையில் நதியின் காட்சி தீர்க்கமாய் தெரியும்படி போடப்பட்டிருந்த மேஜையில் 4 அமர்ந்து சீட்டு விளையாடி தயாராக கொண்டிருந்தனர். பணியாளன் தந்த அறிவிப்பினை கேட்டதும் அந்த 4 ஒருவர் எழுந்து நுழைவிலேயே நின்று கொண்டிருந்த எங்களை நெருங்கி வந்தார். சொன்னார், உங்களுடன் நட்பு ஏற்படுத்திக் கொள்வதில் நான் மிக பெருமை அடைகிறேன் திருமிகு பாய்ரோ. ஈடுபாடு பொதிந்த சர் மோன்டாகு கார்னரை நான் கவனிக்கலானேன். வித்தியாசமாக மிக சிறிய கண்களை பெற்றிருந்தார் மோன்டாகு. அவரை பேராற்றல் கொண்டவையாக இருந்தன. தனக்கு வசீகரம் சேர்க்கும் விதமாய் நுணுக்கமாய் தேர்வு செய்த டோஃபா மயிறு அணிந்திருந்தார். அருகில் இருப்போரின் உணர்வுகள் தன்னை பாதிக்கவே பாதிக்காதவாறு பார்த்து கொள்ளும் மன முதிர்ச்சி பெற்றவராய் இருந்தார். உங்களுக்கு என் நண்பர்களை அறிமுகம் செய்து வைக்கிறேன், திரு மற்றும் திருமதி விட்பன். நாங்கள் ஏற்கனவே சந்திச்சிருக்கிறோம் என்று ஜானே வில்கின்சன் ஆடம்ஸுக்கு அளித்த விருந்தில் எங்கள் இருவரையும் சந்தித்ததை பிரகாசமாய் நினைவு கூர்ந்தார் திருமதி விட்பன். இது செல்வன் ராஸ். சந்தோஷம் தரும் அழகு முகம் கொண்டிருந்த 22 வயது காலை இந்த ராஸ். குலுங்கும் வெண்ணிற முடிக்கற்றைகள் அவை அழகை பேரழகாக்கி காட்டின. கொண்டாட்டமா? நீங்க துவங்கிய விளையாட்டை நான் இடையூறு செஞ்சிட்டேன். அதுக்கு பல 100 மன்னிப்புகளை கேட்கிறேன் என்றான் பாய்ரோ. காஃபியை மறுத்துவிட்ட பாய்ரோ கொஞ்சமாய் பழைய சரக்கு பிராண்டிக்கு சரி என்றான். பெரிய பிடியில்லாத மது கோப்பையில் அதிகமாக நிரப்பப்பட்டு பிராண்டி அளிக்கப்பட்டது. அதனை நாங்கள் இருவரும் உறிஞ்சிக் கொண்டிருக்கும் போது ஒரு பேரு உரையையே நிகழ்த்தி தள்ளிவிட்டார் மோன்டாகு. ஜப்பானிய மொழி அழகு, சீனாவின் மொழியோடு ஜப்பானிய மொழிக்குள்ள ஒற்றுமை, பாரசீக நாட்டு கம்பளங்களின் கலைநயம், வித்வத் நிறைந்த பிரெஞ்சு மொழி எழுத்தாளர்கள், நவீன இசை மாற்றங்கள், ஐன்ஸ்டீனின் மாமேதாவித்தனம் என எதையும் விட்டு வைக்கவில்லை. தனது சிறப்பான விருந்தோம்பலில் திருப்தி அடைந்தவராய் இருக்கையில் வசதியாய் சாய்ந்து இப்பொழுது அமர்ந்து கொண்டவர், நான் என்ன சகாயம் செய்ய வேண்டும் என சிரிப்பால் உணர்த்தினார். அவரை நாங்கள் இருவரும் இடையூறு ஏதுமின்றி
இத்தனை நேரமாய் தனி ஆவர்த்தனம் செய்ய விட்டதில் பரம திருப்தி இருந்தார். கலை மற்றும் பாரம்பரியத்தை பறைசாற்றும் விதமாய் பொருட்கள் அலங்கரித்திருந்த இவ்வறையில் மையமாய் என் தாத்தா அமர்ந்திருப்பது போலிருந்தது மோன்டாகுவை பார்க்கும்போது. திருமிகு சர் மோன்டாகு கார்னர் என்று கனத்த குரலில் அழைத்த துவங்கிய ஹெர்குல் பாய்ரோ, கனிவு நிறைந்து நீங்கள் ஆற்றிக் கொண்டிருந்த உரையாடலின் இடையே நான் இப்பொழுது நுழைஞ்சு வந்த காரியத்தை பேச விரும்புகிறேன் என்று வலிக்காது மோன்டாகுவின் வாய்க்கு பூட்டு போட்டான். மோன்டாகு மிக சிறியதாய் நீண்டு ஒல்லியாய் அமைந்த சுறாவின் பற்களை நினைவூட்டிய தனது கைவிரல்களை மறுத்து அசைத்து, அதற்கென்ன இப்ப அவசரம் என்றார் துப்பறியும் நிபுணரிடம். தான் இன்னும் பேருரை ஆற்ற வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு. இன்னும் ஏகமாய் நேரம் இருக்கே. இந்த வீட்டில் மங்கலான இந்த பாரம்பரிய சூழலில் மனபாரமெல்லாம் கரைய நீண்ட நேரம் அமர்ந்திருப்பதே ஒரு சுக அனுபவம் என்று மோன்டாகுவின் கருத்துக்கு ஒத்துழைத்தார் திருமதி விட்பன். ஆயிரம் இல்லை, கோடி கோடியாய் பணத்தினை கொட்டி கொடுங்கள். லண்டனில் மட்டும் போய் தங்கவே மாட்டேன். ஏகாந்தமான நதியின் சலசலப்பு ஓசையும் பட்சிகளின் ஒளியும் அன்றி வேறு எதுவும் தொந்தரவு செய்யாத இந்த தியான சூழ்நிலையில் பின்னுக்கு தள்ளிவிட்டு, ஓ கடவுளே, இந்த நகர மக்கள் அதிர்வான நாட்களிலே புதைந்து போவதுதான் எத்தனை கொடுமை என்று உணர்ந்து குறிப்பிட்டார் சர் மோன்டாகு கார்னர். நிஜமாகவே ஒருத்தன் மூட்டை மூட்டையாய் பணக்கட்டுகளை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தால் தியானம் ஏகாந்தம் என்றெல்லாம் வர்ணிக்கும் இந்த இத்ரேயாயுத சூழலை காற்றில் கரைத்துவிட்டு அவன் பின்னாலேயே ஓடிவிட மாட்டாரா இவர் என்னும் குறும்பான கற்பனை எனக்குள் எட்டி பார்க்க, ஆனால் உடனேயே மாறுபட்ட இக்கருத்தை காலடியில் போட்டு நசுக்கிவிட்டேன். அமைதிதானே வாழ்க்கை என்று மறுபடியும் மோன்டாகுவை ஆதரித்து பேசினார் திருமதி விட்பன். பணம் பைசா புரோஜனப்படாத பணம். ஆமா, பணம்னா என்ன? என்ற திரு சார்லஸ் விட்பன் தன் மனைவி வெளியிட்ட அக்கேள்விக்கு பதிலாய் தனது பேண்ட் பையில் கிடந்த சில நாணயங்களை கையால் உலுக்கி ஓசை எழுப்பி காட்டினார். சார்லஸ், அதிக பிரசங்கித்தனம் என திருமதி முறைக்க, மன்னிக்க என அப்படியே அடங்கிக் கொண்டார் சார்லஸ் விட்பன். இது போன்ற இறை சூழ்நிலையில் கொலை பற்றி பேச ஆரம்பிப்பது மன்னிக்க முடியாதுதான் என விஷயத்துக்குள் நாசுக்காக நுழைந்தே விட்டான் பாய்ரோ. சரி, விஷயத்தை துவங்கியே ஆகணும்னு தீர்மானிச்சிட்டீங்க எனில் பரவாயில்லை என நட்பாய் பாய்ரோவின் தோளினை வளைந்து முன்வந்து தட்டிவிட்ட மோன்டாகு, பாய்ரோ குறிப்பிட்ட கருத்துக்கு கொலை பற்றி பேசுவதில் தவறென்ன இருக்கு என்று கேட்டான். கொலை செய்வது ஒரு கலை என தனது கலை தேடும் குணத்தை கொலை குறித்த வர்ணனையிலும் புகுத்தி காட்டினார் மோன்டாகு. அதை விளக்கவும் செய்தார். எத்தனையெல்லாம் திட்டமிட்டு அகப்பட்டு கொள்ளாவண்ணம் எந்த துப்பினையும் விட்டு வைக்காமல் நுட்பமாய் ஒரு கொலை நிகழ்த்தப்படுகின்றது எனில் கொலை ஒரு கலைதானே. கொலைகாரன் ஒரு கலைஞன், இவனையும் விட கைத்தேர்ந்த கலைஞன், அக்கொலையை துப்பறியும் நிபுணன். ஆனா இந்த போலீஸை மட்டும் கலைஞன்னு கருத மாட்டேன். கண்ணில் படுபவற்றை அப்படியே நம்பி வழக்கை முடித்து போட்டால் போதும் என அலையும் வெறும் அதிகாரிகள். இன்று இங்கு ஒரு போலீஸ்காரர் வந்திருந்தார். அவரும் விதிவிலக்கல்ல, படபட மனிதன். மோனாலிசா பற்றி கூட அவருக்கு தெரியவில்லை. ச ஜானே வில்கின்சன் விஷயத்தை மனசுல வச்சுக்கிட்டுத்தான் வந்து போயிருப்பார்னு நினைக்கிறேன் என்றார் திருமதி விட்பன் துரிதமான ஓர் ஈடுபாட்டோடு. நீங்க தந்த விருந்துல கலந்துக்கிட்டு அந்த நடிகை இங்கிருந்து விட்டதுதான் அவரின் பெரும் அதிர்ஷ்டம் என்றான் பாய்ரோ. நானும் அப்படித்தான் நினைத்தேன் என்றார் மோன்டாகு. அவருடைய புத்தி கூர்மை மற்றும் திறமை ஆகியவற்றை நான் ஏற்கனவே அறிந்தவன். அதனாலதான் அவருக்கு நான் ஏதும் உதவியாய் இருக்க முடியுமான்னு இப்ப கேட்டுட்டு இருந்தேன்.
பெரிய அளவிலான ஒரு தொழில் துவங்க போகிறாராமே. வட்டிக்கு பணம் கொடுக்கலாம்னு எனக்குள்ளே ஒரு திட்டம். ஆனா அவருக்கு வேறு விதமா உதவியாய் நான் இருக்கணும்னு விதி உள்ளதே. ஜானே ஓர் அதிர்ஷ்டசாலி என்றார் திருமதி விட்பன். சீமான் எட்ஜ்வேர்டமிருந்து எப்படியாவது தப்பித்தாகணும்னு தலைகீழா பிரயத்தனப்பட்டுக்கிட்டு இருந்தார். இப்போ பாருங்க, எவனோ போய் சீமானியே கொன்று ஜானேயின் கஷ்டத்தை தீர்த்து வச்சிட்டான். மெர்டான் மாகாணத்து இளைய பிரபுவை இப்போ முழு மன திருப்தியோடு கல்யாணம் செய்து கொண்டு விடுவார். ஊரே இப்படித்தான் பேசிக்குது. ஆனாலும் மெர்டானின் ராணிக்கு, அதாவது இளைய பிரபுவின் அன்னையாருக்கு இந்த திருமணத்துல உடன்பாடே இல்லையாமே. தனிப்பட்ட முறையில நேற்றைய விருந்தில் என்னை மிக கவர்ந்து விட்டார் ஜானே. கிரேக்க நாட்டு கலைகள் மற்றும் கலைப்பொருட்கள் பற்றி என்னை விட அவருக்கு மிக அதிகமான தகவல்கள் தெரிஞ்சிருக்கு. மோண்டாகு மனமாற பாராட்டினார். ஆமாம், இல்லை என்றால் ஜானே சொல்வது போல நானே கற்பனை செய்து பார்த்துக்கிட்டேன். ஹோ, உண்மையிலேயே எத்தனை அழகு இது என்றெல்லாம் கூட அவரின் மந்திரம் போன்ற கவர்ச்சி குரலில் விட்டிருப்பார். இந்த மோண்டாகுவை பொறுத்தவரை தனக்கு தெரிந்தவை என இவர் பறைசாற்றும் விஷயங்களை காது கொடுத்து சிந்தை சிதையாது கேட்டு பாராட்டுவோர்தான் புத்திசாலிகள். எனவே ஜானே புத்திசாலியாகிவிட்டார். எட்ஜ்வேர் ஒரு சந்தேக பிராணி. எல்லா விஷயத்திலையும் என்றார் சார்லஸ் விட்பன். கடுவன் பூனை, புண்படுத்தாது பழகவே தெரியாத யமன். நிச்சயம் அவருக்கு எதிரிகள் இருந்திருப்பார்கள் என்பது என் அசையா நம்பிக்கை. நான் கேள்விப்பட்டது உண்மையா திருமிகு பாய்ரோ என்று கேட்டார் திருமதி விட்பன். யாரோ அவரது பின்னந்தலையில பேனா கத்தியால மிக ஆழமாய் சீவி கொன்று விட்டார்களாமே. மிகச் சரியே திருமதி விட்பன். அச்சர சுத்தமா பிசக்காம மேலாண்மை தெரிக்க தான் சீவிருக்காங்க. ஓர் அறுவை சிகிச்சையின் போது இருக்கும் துல்லியம் போல. ஆஹா, ஒரு கலைஞனை போல எத்தனை அழுத்தமாய் மனதில் பதிய வைக்கிறீங்க மிஸ்டர் பாய்ரோ என வாய்ப்பிழந்தே விட்டார் சர் மோண்டாகு கார்னர். இப்போ என ஆரம்பித்த பாய்ரோ, நான் வந்த காரணத்தை சொல்லிடுறேன். இங்கு விருந்துல கலந்துக்கிட்டு இருந்த போது திருமதி எட்ஜ்வேரை யாரோ போன்ல அழைச்சிருக்காங்க. அந்த தொலைபேசி சம்பாஷணை குறித்த தகவல்கள் அறியதான் நான் இங்கு வந்திருக்கேன். உங்களுடைய பணியாளை இது சம்பந்தமா நான் சில கேள்விகள் கேட்க நீங்கள் என்னை அனுமதிப்பீர்கள்னு நம்புறேன் என்றார். பேஷா பேஷா, அந்த அழைப்பு மணியை ஒலிக்க முடியுமா ராஸ்? ஒலித்த மணிக்கு விடையாய் வந்து நின்றான் பட்லர். நல்ல உயரமாகவும் நடுத்தர வயதையும் ஒத்திருந்த அவன் கிறித்துவ ஆலய போதகர் போல தன்னை அலங்கரித்திருந்தான். அவனிடம் ஏன் அழைக்கப்பட்டான் என விளக்கினார் மோண்டாகு. கவனமாய் பாய்ரோ பக்கம் மரியாதை கலந்து திரும்பி நிலைமையை எதிர்கொண்டான் பட்லர். தொலைபேசி அடித்ததும் இங்கிருந்து யார் பதில் சொன்னது? பாய்ரோ துவங்கினான். நான் தான் ரிசீவரை எடுத்து பதில் தந்தேன் சார். தொலைபேசி அறைக்கு வெளியே உள்ள அகண்ட வறண்டாவில் இருக்கு. அழைத்த ஆள் மிஸ்ஸஸ் எட்ஜ்வேரிடம் பேசணும்னு கேட்டானா அல்லது ஜானே வில்கின்சனிடம் பேசணும்னு கேட்டானா? மிஸ்ஸஸ் எட்ஜ்வேரிடம் சார். என்னதான் சொன்னான்? சொன்னது சொன்னபடி வேண்டும். சில நொடிகள் யோசித்தான். எனக்கு நினைவுள்ள வரையில் சார், ரிசீவரை எடுத்து யாருன்னேன். உடனே ஒரு குரல், சிஸ்விக்ஸ் 43434 தானேன்னு கேட்டது. அப்படியே என்றேன். எனில் கொஞ்சம் காத்திருங்கள் என்றது அந்த குரல். பிறகு வேறொரு குரல், இது சிஸ்விக்ஸ் 43434 தானேன்னு கேட்டு அதுக்கு நான் ஆமுன்னு பதில் தந்ததும் அங்கு மிஸ்ஸஸ் எட்ஜ்வேர் விருந்தில் கலந்து கொண்டிருக்கிறாரான்னு கேட்டது. நான் ஆமாம், மிஸ்ஸஸ் எட்ஜ்வேர் இங்கே விருந்தில் கலந்து கொண்டிருக்கிறாங்கன்னு. அக்குரல், நான் அவரோடு பேச விரும்புகிறேன்னு கனிவாய் கேட்டுக்கொண்டது.
அப்போ சாப்பாட்டு மேஜையில் விருந்தாளிகளுடன் உணவருந்திக் கொண்டிருந்த மிஸ்ஸஸ் எட்ஜ்வேரிடம் போய் விஷயத்தை சொன்னேன். அவர் எழுந்து கொண்டார். போன் இருக்கும் வழி நோக்கி அழைச்சிக்கிட்டு போனேன். பிறகு திருமதி எட்ஜ்வேர் ரிசீவரை எடுத்து காதில் பொருத்தி யாரதுன்னார். ஓரிரு நொடிகள் பிறகு, ஆமாம் சரிதான், திருமதி எட்ஜ்வேர் தான் பேசுவதுன்னார். பேச ஆரம்பித்து விட்டார் என அறிந்ததும் திரும்பி உள்ளே செல்ல எத்தனித்த என்னை மிஸ்ஸஸ் எட்ஜ்வேரின் குரல் தடுத்து நிறுத்தி, அவர்கள் இணைப்பை துண்டிக்கப்பட்டு விட்டது என்றது. யாரோ கலகலவென சிரித்துவிட்டு வேண்டுமென்று ரிசீவரை வச்சிட்டதா என்றார். தொலைபேசியில் அழைத்தவர் யார்னு பேர் சொன்னாங்களான்னு கேட்டார். அப்படி எந்த தகவலையும் அவர்கள் தரவில்லை. இவைதான் நடந்தன சார். புதிய தகவல் எதுவும் பணியால் சொன்னதில் இல்லை. சற்றே எரிச்சலானான் பாய்ரோ. நடந்துள்ள கொலையுடன் விருந்துக்கு வந்த தொலைபேசி அழைப்பு சம்பந்தப்பட்டிருப்பதா எதிர்பார்க்கிறீங்களா மிஸ்டர் பாய்ரோ? திருமதி விட்பன். கராராய் அடித்து சொல்ல முடியாது திருமதி விட்பன். ஏன் அப்படி ஒரு அழைப்பு வந்து கேலியாய் நகைத்து பின் வெட்டப்பட வேண்டும் என ஆவலை தூண்டிவிடும் ஒரு நிகழ்வு. விளையாட்டாய் சிலர் இப்படி தொலைபேசி செய்து ஏமாற்றுவது உண்டு. என் நண்பர்கள் என்னை சில சமயம் இப்படி காலை வாரி விட்டிருக்கார்கள். நம் வீட்டு தொலைபேசி எண்ணில் நம் நண்பர்கள் விளையாடலாம் திருமதி விட்பன். அவர்களுக்கு தொடர்பே இல்லாத இன்னொருத்தர் வீட்டுக்கு தொலைபேசி செய்து விளையாட மாட்டாங்க. சிந்தனையில் ஆழ்ந்தார் திருமதி விட்பன். மீண்டும் பணியாளரிடம் பேசி பார்த்தான் பாய்ரோ. ஒலித்தது ஆணின் குரலா அல்லது போன் செய்தது ஒரு பெண்ணா? பெண் குரல்னு தான் ஞாபகம் சார். எப்படிப்பட்ட அமைப்பிலான குரல் அது? தாழ்ந்த அல்லது உயர்ந்த, கீச் கீச் என்ற அல்லது நல்ல தடிமனான? தாழ்ந்ததான் ஒலித்தது சார். எச்சரிக்கையுடன் மேலும் தனித்துவம் கொண்டு இருந்தது. இப்படி சொல்லிவிட்டு சற்றே நிறுத்தினான். ஒருவேளை நான் கற்பனை கலந்து கூட இப்படி விளக்கலாம் சார். ஆனா அது நிச்சயம் அந்நிய நாட்டு குரல் சார். ஆங்கில வார்த்தைகளை உச்சரித்த விதம் நம் நாட்டு வாடையில் இல்லவே இல்லை. ஒருவேளை ராஸ் நாட்டு ஆளா இருக்குமோ என்று கிண்டலாய் ராஸை வம்புக்கிழுத்தார் திருமதி விட்பன். இல்லை, ராசாகவே கூட இருக்குமோ? இருக்கும் இருக்கும் என ராஸ் இக்கிண்டலை ரசித்து சிரித்தான். இப்படி சொல்லிட்டா பயந்துடுவேனா? நான் எதற்கும் பயப்படவே வேண்டாம். நேற்று விருந்து முழுவதும் இங்கிருந்தவன் நான். பாய்ரோ பணியாள் பக்கம் திரும்பினான். பட்லர், மீண்டும் ஒரு முறை அக்குரலை எங்கு எப்பொழுது கேட்டாலும் அதனை குழப்பமின்றி அடையாளம் கண்டுவிட முடியும்னு நினைக்கிறீங்களா? பணியாள் தயங்கினான். பதில் சொல்ல தெரியல சார். நான் தான் அக்குரலை பேசியவன். எனவே என்னால் முடியும்னு நினைக்கிறேன் சார். உனக்கு நன்றிகள் பல நண்பா. நன்றி சார். முதுகு வளைத்து வணக்கம் தெரிவித்து பவ்யமாய் பின்னாலேயே கொஞ்சம் நடந்து எங்களை விட்டு அகன்றதும் ஓசை எழாமல் நடந்து வெளியேறினான். சர் மோன்டாகு கார்னர் பிறகு மிக நட்போடு பழகி முதிர்ந்தவர்களுக்கே உரிய வேண்டிய முதிர்ச்சியை அழகுபட வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். எங்கள் இருவரையும் வற்புறுத்தி சீட்டாட்டத்துக்கு அழைத்தார். இங்கு வந்தது இதற்கல்ல என்னும் பொருளில் நான் மறுத்துவிட்டேன். பாய்ரோ ஆட்டத்தில் இணைந்து கொள்ள விரும்பினான். இளையவன் ராஸ் விட்டால் போதும் என்னும் துணியில் பாய்ரோவுக்கு வழிவிட்டுவிட்டு தான் விலகி கொண்டான். நாங்கள் இருவரும் அகலமாய் புரண்டோடி கொண்டிருந்த சிஸ்விக் நதியையே கண்கொட்டாது ரசித்து கொண்டிருந்தோம். மாலை மங்கியது. சர் மோன்டாகு கார்னருக்கும் பாய்ரோவுக்கும் அதிக பணலாபம் உண்டு பண்ணி தந்த சீட்டாட்டம் முடிந்தது. எங்களை இத்தனை நேரம் விருந்தோம்பிய மோன்டாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நாங்கள் கிளம்ப ராஸ் எங்களுடன் வருவதாக இணைந்து கொண்டான். வெளியேறி இரவுக்குள் நுழையும் போது வித்தியாசமான குள்ளர் என்று மோன்டாகுவை வர்ணித்தான் பாய்ரோ. அரவமே அற்ற சிஸ்விக் நதி தீரத்தின் இரவு குளுமையாகவும் அமைதியாகவும் அதி அற்புதமாகவும் அமைந்திருக்க
நடந்தபடி கொஞ்சம் சென்று வழியில் எதிர்ப்படும் ஏதேனும் டாக்ஸியை பிடித்து கொள்ளலாம் என்றான் பாய்ரோ. அப்படியே ஏற்றுக்கொண்டு காலார நடந்தோம். அப்பொழுது மீண்டும் ஆமாம், மிக வித்தியாசமான குள்ளர் சர் மோன்டாகு என்றான். பல கோடான கோடி பணத்துக்கு அதிபதியான பணக்கார குள்ளரும் கூட என திருத்தினான் ராஸ். தொடர்ந்தான். என்னை ஏனோ அவருக்கு அப்படி பிடித்து விட்டது. இருக்கட்டும், தொடரட்டும். இது போன்ற பசையுள்ள ஆட்கள் நம் பின்னால் இருப்பது மிக பெருத்த பலம். நீங்க ஒரு நடிகரா மிஸ்டர் ராஸ்? ஆமாம் என்றான் ராஸ். அறிமுக காலத்திலேயே தனக்கு உடனடி அங்கீகாரம் கிடைக்காமல் போய்விட்டதில் பலத்த வருத்தம் இருந்தது ராசுக்கு. ஆனால் ரஷ்ய மொழியிலிருந்து மொழி மாற்றம் செய்யப்பட்ட சில நாடகங்களில் பங்கேற்றதன் மூலம் சமீப காலமாய் நல்ல விமரிசையாய் அடையாளம் காணப்படுகிறான் ராஸ். இதை குறிப்பிட்டு ராஸை தேற்றிய பாய்ரோ சாதாரணமாக கேட்டான். எனில் உங்களுக்கு கர்லோட்டா ஆடம்ஸை தெரிஞ்சிருக்கணுமே என்றான். தெரியாது. செய்தித்தாள்கள்ல அவர் மரணம் குறித்து வெளியாகி இருக்கும் செய்தியினை இன்றிரவு படித்து அறிந்துகிட்டேன். அதிகமாய் உட்கொள்ளப்பட்ட போதை மருந்துன்னு எழுதியிருந்தாங்க. அந்த காலத்து பெண்கள் அல்லது இந்த காலத்து பெண்கள் எல்லாம் முட்டாள்கள். நானும் படித்தேன். ஆனால் அவர் சார்ந்த துறையில் நல்ல திறமைசாலி அவர். ஓஹோ. தனது திறமை மற்றும் நடிப்பு பற்றிய பேச்சினை தவிர வேறு யாருடைய பங்களிப்பு பற்றியும் ரசிக்கும் குணத்தவன் அல்ல என்பதை சிறப்பாய் வெளிப்படுத்தியது ராசுவின் இந்த ஓ. கர்லோட்டா ஆடம்ஸ் நடத்திய காட்சிகளை ஒன்றினை கூடவா நீங்க பார்த்ததில்லை என்றேன் நான். இல்லை, எங்கள் இருவரின் துறைகளும் வெவ்வேறானவை. அவர் செய்வது வேறு. விகடகவி. நான் ஒரு நடிகன். எனவே பார்க்க வேண்டிய தேவை ஏற்படல. ஒருவரை படித்து கிண்டலடித்து செய்யப்படும் விகடகவி எனலாம். இப்பொழுது வேணும்னா பைத்தியக்காரத்தனமாய் கூட்டம் சேர்க்கும். ஆனால் நாள் கணக்காய் நிற்காது. ஓஹோ, இதோ ஒரு வாடகை கார் என்றான் பாய்ரோ. கையில் இருந்த குறுந்தடியை ஆட்டி அதன் ஓட்டுநரை அழைத்தான். வாடகை கார் எங்களை நெருங்குவதற்குள் நான் நடந்து போறேன் என்றான் ராஸ். நல்ல சீதோஷணம். காலார நடக்க பிடிக்கின்றது. கொஞ்ச தூரத்துல என் வீட்டு வரை செல்லும் நேரடி பேருந்து கிடைக்கும். இப்படி சொன்ன ராஸ் திடீரென்று ஒரு விகாரமான சிரிப்பினை உதிர்த்தான். நேற்றைய விருந்து ஒரு கேலிக்கூத்து என்றான். அப்படியா? வந்து நின்ற வாடகை காரில் ஏறும் முன் நிதானித்துவிட்டு பின் இப்படி கேட்டான் பாய்ரோ. நாங்கள் மொத்தமே 13 பேர்தான் இருந்தோம். கடைசி நேரத்துல சிலர் வராம விட்டுட்டாங்க. இரவு உணவெல்லாம் முடித்து கை கழுவி கிளம்பும் போதுதான் யார் யார் வரவில்லை என்பதையே கவனித்தோம். யார் முதலில் வந்து முதலில் கிளம்பியது என்று கேட்டேன் நான். இதற்கு சிறு சந்தேகம் பொதிந்த சிரிப்பு வெடி ஒன்றை வெளியிட்டான் ராஸ். பிறகு நானே என்றான்.